வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலில வெளியான விஜயா தசமி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு இளம் பெண்ணை நமக்கு காட்டுறாங்க. ரிச்சால தான் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துருவாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரிச்சா விட்டு இவங்க இறங்கிடுறாங்க. மேற்கொண்டு நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிற இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபாலோ பண்றது யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச பொண்ணு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்காங்க. என்னை யாரோ துரத்துறாங்க, ப்ளீஸ் இந்த பகுதியில வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இந்த பொண்ணு ஓடிக்கிட்டே தான் இவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க. இப்ப ஏடகுடமா தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த நபர் இருக்கா பாத்தீங்களா, துரத்திட்டு இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறான். தயவு செஞ்சு என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் என்ன பண்றான்னா, இவங்களை சாட்சி இவங்க மேல உட்காந்துடுறான். ப்ளீஸ் என்ன விட்டு விட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் கத்தியை வச்சு இவங்க வயிற்றிலேயே குத்திடுறான். கொடூரமா இந்த இடத்துல இவங்களை சாவடிக்கிறான். ஏன் எதுக்குன்னு தெரியல. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்திரான்ற ஒரு பையன் வெளியே வராரு. இவர் காலையில ஜாகிங் ஓடுறதுக்காக தான் வெளியே வந்திருக்காரு. இப்ப ஜாகிங்லாம் முடிச்சவர் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீ கடைக்கு வந்து டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துலயே ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல முக்கியமா ஏதாவது படிப்பாங்கன்னு பார்த்தா காசிப் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டர்ஸை பத்தி பயங்கரமா வர்ணிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால ஈரவும் கவனிக்கிறாரு. ஈரவும் சைட்ல இருந்து நியூஸ் பேப்பர் கவனிக்கிறாருல. சீரியல் கில்லரால தொடர்ச்சியா பெண்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்கு. அதை வாங்கி இவரும் படிக்கிறாரு. பெண்கள் தொடர்ச்சியா கொல்லப்பட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் முக்கியமான நியூஸ். இதை படிக்கிறத விட்டுட்டு ஆக்ட்ரஸை பத்தி படிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மேற்கொண்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப ஈரவும் கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கிட்ட வரும்போது நியூஸ் பேப்பர் போடுறவன் இருக்கான் பாத்தீங்களா, வாசல்ல இருந்து இவரோட வீட்டை எட்டி எட்டி பாக்குறான். இந்த விஷயத்தை இவருமே கவனிச்சிடுறாரு. வாசல்ல இருந்து என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நியூஸ் பேப்பருக்கு காசு வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எட்டிலாம் பார்க்காதன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. அவன் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவர் பாதி நியூஸ் தானே படிச்சாரு. இப்பதான் நியூஸ் பேப்பர் எடுத்து டீட்டெயிலா அந்த நியூஸை பத்தி படிக்கிறாரு. தொடர்ச்சியா பெண்களை யாரோ குறி வச்சு கொல்றாங்க. அது யாரு என்னன்னு போலீஸ் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப இவரும் அம்மாவை கூப்பிடுறாரு. அம்மா கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. என்ன பதில் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வேகமா மாடி ஏறி வராரு. பார்த்தா அம்மா இருக்காங்கல்ல, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எதுக்குமா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் ஊருக்கு கிளம்பணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஊருக்கா எதுக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சின்ன வயசுல உன்னை தூக்கி வளர்த்த கோபால் அங்கிள் ஞாபகம் இருக்குல்ல, அவர் உடம்பு முடியாம இருக்காரு. அதனால தான் சாந்தி என்ன வர சொல்லியிருக்கா. நான் போனோம், நீ தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏத்தி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, நீங்க இல்லைன்னா எனக்கு எந்த வேலையும் ஓடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. 2 நாள் தானே, சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா சீக்கிரமா பேக் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. கடைசியா கிடைச்ச பாடி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வாங்குறதுக்காக இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கான்னு கேக்குறாரு. அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. யாரும் தெரியல, ரொம்ப கோவத்தை மனசுல வச்சு இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. கொல்லப்பட்ட எல்லா பெண்களும் ஒவ்வொரு வயசை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால போலீஸால ஒரு முடிவுக்கே வர முடியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப கார்ல தான் அம்மாவை கூட்டு போயிட்டு இருக்காரு. வேலைக்கு கரெக்டா சாப்பிடு, அதே மாதிரி நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சு வேலை எல்லாம் பார்க்காது அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் குழந்தை இல்லம்மா, நான் பெரியவன் ஆயிட்டேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அம்மாக்கு தண்ணி பாட்டில் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு கடை கிட்ட வண்டியை நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்களும் அம்மாக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. கதவை தரங்க, எனக்கு காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கையை தட்டி கேக்குறாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இவங்களை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பதான் ஈரவும் தண்ணி எல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிளம்பி போன்ற மாதிரி இவங்க கிட்ட கோவமா சொல்லிட்டாரு. இந்த திருநங்கையும் இதுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சாபம்லாம் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவை ட்ரெயின் ஏத்துறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. ட்ரெயினும் வந்துருது. இவரும் நல்லபடியா அம்மாவை ட்ரெயின்ல ஏத்திடுறாரு. நீங்க போனோன்னு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரவும் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவனும் அம்மா எங்கன்ற மாதிரி கேக்குறான். ஊருக்கு போயிருக்காங்க, இப்பதான் ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி நார்மலா பேசிட்டு அவனும் இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ இருக்காருல, ஒரு கறி கடைக்கு வந்துடுறாரு. மட்டன் வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. அம்மா இல்ல, சமையல் வேலையை நம்மளே பாத்துக்கலான்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி அம்மாக்கு கால் பண்ணி பாப்போம், கால் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா போன் போகவே மாட்டேங்குது. என்ன போன் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு.
சரி இன்னைக்கு வேலைக்கு போக வேணான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாரு. ஆனா வேலை எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி முடிக்க சொல்லிடுறாரு. இப்ப சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரும் குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. இந்த டைம் அம்மா தாராளமா அந்த ஊருக்கே போய் சேர்ந்திருப்பாங்க. இப்ப கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. பார்த்தா அம்மாக்கு கால் போக மாட்டேங்குது. என்ன இப்பயும் கால் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி அம்மாவே கால் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இவர் வெயிட் பண்றாரு. இப்ப மதியான டைம்ன்றதுனால இவர் டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்கவும் செஞ்சிடுறாரு. இவர் முழிச்சு பார்க்கும்போது இருட்டவே செஞ்சிருது. இன்னும் அம்மா கிட்ட இருந்து கால் வரவே இல்ல. என்ன இன்னும் கால் வரல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அம்மா அந்த ஊருக்கு போயிருக்கவே வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஊருக்கு கால் பண்ணி அம்மா வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா வரதா சொன்னாங்க, ஆனா இன்னும் வரலையேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ட்ரெயின்லாம் ஏத்தி விட்டேனே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா எங்கன்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. இவரால கண்டுபிடிக்க முடியல. அதனால நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. என் அம்மாவை காலையில ட்ரெயின் ஏத்தி விட்டேன், என் அம்மா காணோம், ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போலீஸை இவர் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. காலையில நம்ம பாத்துக்கலாம், நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சரி இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க, என் அம்மா காணோம், கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் தானே ஆகுது, உனக்கு தெரியாத எங்கேயாவது போயிருப்பாங்கப்பா, நீ காலையில ஸ்டேஷனுக்கு வா, நம்ம அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏகப்பட்ட ஒர்க் டென்ஷன்ல இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் பேசி அனுப்பி விடுறாரு. ஹீரோக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் போல. அம்மா காணோன்னு இவர் உடஞ்சு போயிடுறாரு. என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கும் நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிருது, இவர் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளவு நேரம்டா வேலை பார்த்துட்டு இருப்ப, சாப்பிடுறதுக்காக வா, முதல்ல குளிச்சுட்டு வான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா நான் சின்ன பையன் கிடையாது, இப்பெல்லாம் கொஞ்சாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அம்மா இல்லையேன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மர்ம நபர் இவங்களை ஃபாலோ பண்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கும் போக போக பயம் வர ஆரம்பிக்குது. உடனே போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்தவன் வேகமா இவங்களை துரத்தவே ஆரம்பிக்கிறான். இவங்க பயத்துல செம்ம வேகமா ஓடுறாங்க. ஒரு ரயில்வே ட்ராக்ல வச்சு இவங்களை லாக் பண்ணிடுறான். அதே இடத்துல வச்சு இவங்களை பயங்கரமா அட்டாக்லாம் பண்றான். கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடறான். இப்பயும் சரி இவன் முகத்தை நமக்கு காட்ட மாட்டாங்க, ஆனா ஆளு செம்ம ஒல்லியா தான் இருக்கான். வீடியோ காலையில தான் ஆட்கள் பாடியை பார்த்து தகவலை கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர்லாம் வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. ரொம்ப சீரியஸான கேஸ் போயிட்டு இருக்குல்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் சீரியஸா இருக்க மாட்டாங்க. ஜாலியா அவங்களோட சொந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ காலையிலேயே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் அம்மாவை தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பயும் பெருசா இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்பதான் டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வராரு. இவரை இந்த கேஸுக்காக ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பானவரு. இந்த 2 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவர் தான் இதுக்கப்புறம் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டியது இவர்கிட்ட தான் அப்படின்றது ஹீரோக்கும் தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட பேசுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. உள்ள வாப்பான்ற மாதிரி உட்கார வச்சு இவர் பேசுறாரு. ஹீரோவும் அம்மா காணாம போனதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்பதானே வந்திருக்கேன், கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், தொடர்ச்சியா பெண்கள்லாம் கொல்லப்படுறாங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரை அனுப்பி விட்டுறாரு. இப்போ வரைக்கும் சீரியல் கில்லரை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட கேக்குறாரு. டீம் பெருசா எதையுமே கண்டுபிடிக்கல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவன் டார்கெட் லேடிஸா இருக்காங்க, ஆனா ரேண்டமா தான் டார்கெட் பண்றானே தவிர எந்த ஏஜ் குரூப்லயும் செலக்ட் பண்ண மாட்டான், அதனால ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய பேர் இன்ஃபார்மரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. யார் மேல டவுட் வந்தாலும் சரி உடனே உங்களுக்கு தகவலை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தகவல் வருமான்ற மாதிரிலாம் இவங்க வெயிட் பண்றாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்க மாதிரி தகவல் கிடைக்குது. இவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இது ஹீரோவோட அம்மாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இவங்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா அது ஹீரோவோட அம்மா இல்லன்னு தெரிய வருது. டிஎஸ்பி பாடியை பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த லேடி தனியா தான் இந்த பகுதியில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, துரத்திட்டு வந்து இவங்க கதையை முடிச்சிருப்பான். டிஎஸ்பியும் ஹீரோவோட வீட்டுல வச்சு பேசலான்ற மாதிரி ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு காலையில இருந்து என்னெல்லாம் நடந்தது தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. ஹீரோவோ நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ளலாம் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பழங்கால பொருட்கள்லாம் இந்த வீட்டுல இருக்கு. என்ன இவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அப்பாக்கு இதெல்லாம் சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன பையனா இருக்கும் போது இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல நீயும் உன்னோட அம்மாவும் மட்டும் தான் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இவர் ட்ரெயின் ஏத்தி விட்டதா சொன்னார்ல, என்ன டைம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் டைம் டீடைல்லாம் தெளிவா சொல்லிடுறாரு. இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு சிசிடிவி இருக்கு, இந்த சிசிடிவியை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆட்கள் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆமா சார், அவன் சொன்ன மாதிரி அம்மாவை ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருக்கானா ஊருக்கு போயிருக்கணும்ல, ஏன் ஊருக்கு போகாம இருக்காங்க, நம்ம அங்க போய் விசாரிக்கணும், வண்டி எடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வண்டியில அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பையனை பத்தி நம்ம இன்ஃபார்மருக்குலாம் தகவல் அனுப்புங்க, தெரியுதா பாப்போன்ற மாதிரி சொல்றாரு.
ஹீரோ ஸ்டார்டிங்ல 2 பேரை திட்டினாரு பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் போலீஸ் இன்ஃபார்மரா இருப்பாரு. அவருக்குமே ஹீரோவோட போட்டோவை அனுப்பி வச்சிருக்காங்க. இவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இவருக்கு தான் தெரியும்ல, இவர் உடனே கால் பண்ணி பேசுறாரு. அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும் சார், எப்பவுமே டீ கடைக்கு வருவான், நீங்க சொல்ற அந்த நாள் கூட அவன் வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ சொல்ற எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஃபார்மர் மூலியமா செக் பண்றாங்க. ஒரு வழியா அந்த ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஊர்ல சாந்தின்ற ஒரு லேடி தானே வர சொல்லியிருப்பாங்க. அந்த சாந்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக உங்களை பாக்குறதுக்கு வரதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் உடம்பு முடியாம இருக்காரு, நாங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால தான் பாக்குறதுக்கு வரதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இங்க ட்ரெயினோ ஏறி இருக்காங்க, அப்புறம் எப்படி வராம இருந்திருப்பாங்கன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல சார், ஆனா கண்டிப்பா அவ வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருக்கு மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ்க்கு இன்னொன்னு லேடியோட பாடி கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒரு பாடி கிடைச்சிருக்கு, நீ வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோவும் பதட்டமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாரு. இப்ப பொறுமையா பாடிக்கு பக்கத்துல வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவரோட அம்மா தான் அந்த இடத்துல இருக்காங்க. இத பாக்குற இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இன்ஃபார்மர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தூரமாவே ஒரு லேடியை ஒரு நபர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான், கில்லரா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, நீங்க கிளம்பி வந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத பத்தி இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டாரு. உடனே கிளம்பி போங்கன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்லிட்டாரு. இப்ப டீமா கிளம்பி இவர் சொல்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்ஃபார்மர் சொன்ன இடத்துல இன்ஃபார்மர் இருக்க மாட்டாரு. இப்ப போலீஸுங்களாம் தேடி பாக்குறாங்க, பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. திரும்பி இன்ஃபார்மருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த பகுதியில வச்சுதான் பார்த்தேன், நல்லா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பகுதியில பாப்போன்ற மாதிரி இவங்க போறாங்க. அப்பதான் ஒரு நபர் ஒரு லேடி அட்டாக் பண்ணிட்டு போறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் அந்த நபரை பிடிக்கிற மாதிரி வேகமா ஓடி வராங்க. அதுக்குள்ள அந்த நபர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க இறந்து போயிருக்க அந்த லேடியோட பாடியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஓடி போனதையே இவங்க பார்த்திருப்பாங்க. அவனால ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாதுல்ல, பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கு, பிரிஞ்சு போய் தேடணும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் தேடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு இடத்துல வச்சு அவனை கண்டுபிடிச்சிடுறாரு. அதே இடத்துல வச்சு அவனை லாக் பண்ணிடுறாரு. பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒரு திருநங்கையை காமிச்சாங்கல்ல, அந்த திருநங்கை தான் இதை பண்ணிருக்காங்க. இப்ப கஸ்டடியில எடுத்து அந்த திருநங்கையை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. டிஎஸ்பி எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் பண்ணதுக்கு பெருசா காரணம்லாம் கிடையாது, ஒரு திருநங்கையை எல்லாரும் எந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்றாங்க, நாங்க எங்களை லேடிஸா தான் ஃபீல் பண்றோம், ஆனா நிறைய லேடிஸ் தான் எங்க மனசை கஷ்டப்படுத்துறாங்க, அதனால தான் லேடிஸா குறி வச்சு நான் கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்திராவோட அம்மாவை இவங்க கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால ஹீரோவோட அம்மா போட்டோவை எடுத்து இவங்களை நீ தான் கொன்னியான்ற மாதிரி கேக்குறாரு. இந்த லேடியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க கார்ல வச்சு பார்த்தாங்கல்ல, அப்படி இருந்தும் எதுக்காக போய் சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த லேடி ஆனா அழகா இருக்காங்க, கையில மட்டும் மாட்டினாங்கன்னா கண்டிப்பா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. போய் சொல்லாத, நீ தான் பண்ணிருக்கன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்றாரு. எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், நான் கொலை பண்ணியிருந்தா பண்ணிருக்கனே சொல்லிடுவேன், எதுக்காக பயப்பட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. அந்த லாஜிக் இவருக்கு சரியா படுது. அதே சமயம் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார், யாரோ மாட்டி இருக்கிறதா சொன்னாங்களே, அவதான் என்னோட அம்மாவை கொலை பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. இவ கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, இவ கொலை பண்ணிருந்தா இந்த இடத்துக்கு உங்க அம்மா பாடி கிடைச்சிருக்கும், உங்க அம்மா உயிரோட இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களை தான் சார் நம்புறேன்ற மாதிரி ஹீரோ கிளம்புறாரு. டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் கில்லர் கேஸை சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. அது இப்ப நல்லபடியா சால்வ் ஆயிடுச்சுல. இருந்தாலும் அம்மா கேஸ்லயும் அந்த சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாரு. அதனால தான் ஆட்கள் மூலியமா எல்லா இடத்துலயும் இவர் விசாரணை எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. திரும்பி ஹீரோ கிட்ட பேசலான்ற மாதிரி ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது இல்லாத ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. நான் இங்கதான் தோட்ட வேலை எல்லாம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மொத வாட்டி வரும்போது நீ எங்க போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, அதனால தான் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீ தான் சமையல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா இல்ல, நான் தான் சார் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என் அம்மா காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரிலாம் ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ பேசினாரு பாத்தீங்களா. ஆனா டிஎஸ்பி வீட்டுக்கு வரும்போது அந்த பதட்டம் சுத்தமா கிடையாது. இதனால டிஎஸ்பிக்கு ஹீரோ மேலேயே லைட்டா டவுட்லாம் வருது. இப்ப விசாரணை பண்றதுக்காக வராரு. கறி கடைக்கு வந்து பாக்குறாரு. அந்த கறி கடை வெள்ளிக்கிழமைனா மூடி இருக்கும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இதை கவனிச்சுக்கிறாரு. இப்ப திரும்பி ஹீரோ கிட்ட விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ அந்த நாள் கறி வாங்கினதா சொன்னல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ உண்மையிலேயே வாங்கினார்ல. ஆமா சார் வாங்கினேன்னு சொல்றாரு. ரகுமான் கடையில வாங்கினதா தானே சொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சரி, இன்னைக்கும் கறி சாப்பிடணும் போல எனக்கு தோணுது, அந்த கடையில போய் வாங்கிட்டு வரியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. என் அம்மா காணாம போனதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம், எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு.
வெள்ளிக்கிழமை அந்த கடையே இல்ல, நீ எப்படா கறி வாங்கியிருக்க முடியும், பொய்யா சொல்ற அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இவர் அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. வெள்ளிக்கிழமை கடை இருக்காதுன்ற மாதிரி ஒட்டி இருக்கும். ஆனா அந்த வெள்ளிக்கிழமை கடை திறந்திருக்கும். ஹீரோ உண்மையிலேயே வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் தெரியாம தான் டிஎஸ்பி இந்த இடத்துல ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. சார் நான் உண்மையிலேயே வாங்கினேன்ற மாதிரிலாம் ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா கேட்காம உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் அடிச்சிட்டு இருக்காரு. டிஎஸ்பி சரியா கிராஸ் செக் பண்ணாம இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஆனா அழுதுட்டு இருக்க ஹீரோ சடனா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இவன் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. நல்லா வீட்டை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பியும் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. பேப்பர்ல பிளைட் மாதிரி செய்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அழகுக்கு செஞ்சு ஹீரோ நிறைய தொங்க விட்டுருக்காரு. அதுல ஏதாவது இருக்கா பாப்போன்ற மாதிரி இவங்க பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அம்மாவே எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்காரு. சோ இவர் தான் அம்மாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎஸ்பியும் பயங்கரமா கோவப்படுறாரு. உன்னை பெத்த அம்மாவை எப்படி உன்னால கொல்ல முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன பெத்த அம்மா 14 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அப்பா இவங்க அம்மா கூட ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் இந்த லேடி நடுவுல வந்திருப்பாங்க. பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடியும் வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, அம்மாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அப்பவும் சில மாசத்திலேயே உடம்பு முடியாம இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரும் இவரோட சித்தியை மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்க மாதிரிலாம் இருந்திருக்கும். டார்ச்சர் பண்ணி உன்னோட அம்மாவை சூசைட் பண்ண வச்சதுக்காக இந்த மாதிரி பழி வாங்கியிருக்க அப்படிதானன்ற மாதிரி டிஎஸ்பி கேக்குறாரு. அதனால மட்டும் கிடையாது, வேற ஒரு காரணமும் இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப இறந்து போய் சித்தியும் இவரை மட்டும் தானே அந்த வீட்டுல இருந்திருப்பாங்க. இவர் ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு. ஆனா சித்தி இருக்காங்க பாத்தீங்களா, சின்ன பையன் கூட பார்க்காம அந்த சின்ன பையன் கிட்ட தப்பாலாம் நடந்திருப்பாங்க. அவங்க பாசமா இவரை டச் பண்ண மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க. ஆனா பாசமாலாம் டச் பண்ணிருக்க மாட்டாங்க. இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இத வெளியே சொல்ல முடியாம இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கஷ்டத்துல இருந்திருப்பாரு. அதனால தான் கொல்லணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் பாசோன்ற ஆங்கிள் அதை நமக்கு காமிச்சிருப்பாங்க. சீரியல் கில்லரால இப்ப பெண்கள்லாம் கொல்லப்படுறாங்கல்ல, இந்த டைம்ல கொன்னா கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக தான் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, உன் பக்கத்துல நியாயம் இருக்கு, உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்கிற மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன் அம்மாவோட பாடியை எங்க வச்சிருக்க அதை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பாடியை கண்டுபிடிச்சாதான் இவருக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இல்லனா கோர்ட்ல வச்சு கேஸை ஈஸியா உடைச்சிடலாம். ஹீரோ இருக்கார்ல பயங்கரமா சிரிக்கிறாரு. நீங்க தானே போலீஸ், நீங்க தான் பாடியை கண்டுபிடிச்சுக்கணும்னு சொல்றாரு. இவர் அம்மாவை எப்படி கொலை பண்ணாரு, எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான பதில் எல்லாம் இப்பதான் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவோட பாடி யாருக்கும் கிடைக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் பிளான் போட்டிருப்பாரு. அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அம்மாவை சிலையா மாத்திரணும்னு நினைச்சிருப்பாரு. இவங்க வீட்டுல ஒரு சிலை இருக்கும், அது அம்மாவோட சிலையா தான் இருந்திருக்கும். எப்படி சிலையா மாத்துறது அப்படின்ற மாதிரி நெட்ல நிறைய பார்த்துதான் இதை பண்ணிருப்பாரு. அம்மாவோட கதையை எப்படி முடிச்சாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அம்மா சாந்தி கிட்ட நாளைக்கு ஊருக்கு போறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே இருந்து இவர் கவனிச்சிருப்பாரு. நாளைக்கு ஊருக்கு போக போறாங்களா, சமயம் பார்த்து முடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. நைட் அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் அந்த ரூம்குள்ள ஒரு புகையை எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த புகையினால அம்மாக்கு மயக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அம்மா முழிச்சு பார்க்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, சடனா இவங்களை லாக் பண்ணிடுறாரு. என்ன எவ்வளவு கொடுமை பண்ண, சாவுன்ற மாதிரி நெரிச்சே சாவடிச்சிடுறாரு. போலீஸ் விசாரிக்கும் போது இவரோட ஆக்டிவிட்டியை பத்தியும் விசாரிப்பாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. வழக்கம் போல ஜாகிங் எல்லாம் போயிருப்பாரு. அந்த டீ கடையில டீ குடிச்சிருப்பாரு. அங்க இருக்க இன்ஃபார்மர் கிட்ட வேணும்ட்டே பேசியிருப்பாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒருத்தன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பான். இவன் பாடியை பாத்துட கூடாதுன்றதுக்காக தான் திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. அம்மாவை இவர் கூப்பிட்ட மாதிரிலாம் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. மேல வந்து பார்த்தா அம்மாவோட பாடி தான் இருக்கு. நான் ஊருக்கு போக போறேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏத்தி விடு அப்படின்ற மாதிரி அம்மா பேசுற மாதிரி இவர் கற்பனை தான் பண்ணிருப்பாரு. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப பாடியை சலியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்றாரு. அப்படிதான் இவர் சலியா மாத்தி வச்சிருவாரு. இவர் கார்ல போகும்போது அம்மா எல்லாம் பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. திருநங்கை கூப்பிடும் போது அம்மா கண்டுக்காம இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா உள்ள யார் இருக்காங்கன்னா திருநங்கைக்கு தெரியாது. யாரோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கதவை தட்டிருப்பாங்க. பிளாக் ஸ்கிரீன் ஒட்டி இருக்கிறதுனால உள்ள யார் இருக்கான்னு தெரியாது. ட்ரெயின்ல அம்மாவை ஏத்தி விட்டுருக்கான்ற மாதிரி ஆட்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, அது எப்படின்றத நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. ஒரு லேடி பேக்கை இழுக்க கஷ்டப்படுவாங்க. இவர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேக் எல்லாம் இழுத்துட்டு வராரு. அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ட்ரெயின் வரும்போது மட்டும் இவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா சிசிடிவியா மறைச்ச மாதிரி ட்ரெயின் கிட்ட வந்து இவங்களை ஏத்தி விட்டுருப்பாரு. மார்க்கெட்ல ஒரு நபர் கிட்ட பேசினார் பாத்தீங்களா, நாளை பின்ன போலீஸ் விசாரிச்சா இவன் சொல்லணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பேசி வச்சிருப்பாரு. அதே மாதிரி கரியும் பிளான் பண்ணி தான் வாங்கியிருப்பாரு. ஆனா டிஎஸ்பி தப்பா புரிஞ்சு அடிச்சதுனால ஏடகுடமா இவர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் பாடி எங்க இருக்குன்றதை இவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. இவங்களும் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டிஎஸ்பி வீட்டுக்கு வந்து விசாரிச்சாரு பாத்தீங்களா, அப்ப அந்த சிலையெல்லாம் பார்த்திருப்பாங்க. அப்ப கூட இவங்களுக்கு டவுட் வந்திருக்காது. அந்த அளவுக்கு சிலையா மாத்தி வச்சிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.